ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். குடை மிளகாயும் பன்னீரும் வச்சு சிம்பிளாக ஒரு கிரேவி ஹோட்டல் சுவையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். 2 வெங்காயம், 2 குடமிளகாய் நல்லா பெரிய சைஸில் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 தக்காளி, 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் வதக்கிறதுக்கு. அப்புறம் 1/2 கிலோ பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, குடமிளகாவும் வெங்காயம், அது ரெண்டுத்தையும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் க்ரன்ச்சியாக வர மாதிரி வதக்கிக்கலாம். அது க்ரன்ச்சி ஆனதுக்கப்புறமா வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. ஏன்னா அது கடைசியாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். அது ஒரு சிலருக்கு க்ரன்ச்சியாக வேணான்னா, உங்களுக்கு சாஃப்டாக வேணுனாலும் சிம்மில் வச்சு நீங்கள் சாஃப்டாக வதக்கிக்கலாங்க. இந்த அளவுக்கு கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கிட்டு அரைக்க போகிறோம். இதுக்கு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நீளமாக நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் 2 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கின உடனே அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாங்க. அதை ஆற வச்சுட்டு அதை மிக்சி ஜாரில் மாற்றி, நான் 10 முந்திரி பாலில் ஊற வச்சுருக்கேன். அதையும் நம்ம அந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடணுங்க. வெங்காயம், தக்காளி, முந்திரி எல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ நம்ம அதே கடாயில் கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே நம்ம அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் அதோடு சேர்த்துக்கலாம். அது நல்லா கோல்டன் கலரில் வர மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க. அது நல்லா வதங்கின உடனே அதில் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயிலேயே நல்லா அந்த இஞ்சி பூண்டை அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. அது வதங்கின உடனே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் நல்லா அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆனோடனே அந்த ஸ்மெல்லு போயிடும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த முந்திரி, வெங்காயம், தக்காளியே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் கொட்டி நல்லா கிளறிக்கலாம். மசாலா சேர்க்கும் போது கரம் மசாலா சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச விழுதில் நல்லா வதங்கின உடனே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவி இப்போ கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கிற பன்னீரை ஒரு பாத்திரத்தில் சுட தண்ணி வச்சு அதில் போட்டு உடனே எடுத்துடணுங்க. அது நல்லா கொதித்த உடனே சும்மா போட்டுட்டு உடனே வடிகட்டி எடுத்துடணும். கிரேவி கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பன்னீர் சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க குடமிளகாவும் ஆனியனையும் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். கடைசியாக சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம். இது நாங்கள் வீட்லேயே காய வச்சதுங்க, வெந்தயக்கீரை வாங்கி. இப்போ இதை நான் காய வச்சுருக்கோம். இதை கடைசியாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா கஸ்தூரி மெத்தி சேர்த்துங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி போட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே நாங்கள் இந்த கிரேவிக்கு வீட்டில் சப்பாத்தி தாங்க செய்ய போகிறோம். இந்த கிரேவிக்கு நானும் நல்லாயிருக்கும், சப்பாத்தியும் நல்லாயிருக்குங்க. தோசைக்கு கூட நல்லாயிருக்குங்க. முட்டை தோசை செஞ்சுட்டு அதுக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம், இல்லை ஆனியன் தோசைக்கு எல்லாமே நல்லாயிருக்குங்க. இந்த சைட் டிஷ்ஷு சூப்பராக இருக்கும். நாங்கள் வீட்டில் சப்பாத்தி தாங்க செஞ்சோம். சப்பாத்தி சுட்டு பிளேட்டில் போட்டு அந்த கிரேவியை பக்கத்தில் ஊற்றி சும்மா அதை தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. பாய்.